வணக்கம் ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம நேற்று வந்து 10th யூனிட்டோடைய ஃபஸ்ட்டு 3-4 டாபிக்ஸ்லாம் பார்த்தோம் ஓகேங்களா. இன்னும் 2-3 டாபிக்ஸ் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது மினிட் மாஸ்டர் சீரிஸோட 8th ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஎன் டெட்டுக்கு வந்து இப்போ போயிட்டு தான் இருக்குது. ஸோ விஜயலட்சுமி முன்னிட்டு உங்களுக்கு வந்து அந்த ஆஃபர் கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஜாயின் பண்ணியிருக்கீங்க. தென் அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு 9th அண்ட் 10th யூனிட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் கொஷின்ஸ்லாம் எடுத்து இன்றைக்கி போட்டிருந்தேன். நீங்கள் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி ஒரு டாபிக் போகிறதுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணிட்டு ஒன்ஸ் போயிடலாம் ஓகேங்களா. ஸோ இந்த கேள்வி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎன் பொறுத்த வரைக்கும் ரூஸ்வெல்ட்டும் பிரதமர் சர்ச்சில் அவர்களும் வருவார்கள். என்ன யுஎன்ஓ யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் 1945 பொறுத்த வரைக்கும் ரூஸ்வெல்ட்டும் சர்ச்சில் அவர்களும் வருவார்கள் ஓகேங்களா. அதுவே லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 1920களில், அதாவது முதல் உலகப் போர் பார்த்தீங்களா, அந்த முதல் உலகப் போர் முடிவுக்கு அப்புறம் கொண்டு வந்தது தான் லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய உருவாக்கம் வந்து யாருன்னா அமெரிக்க அதிபரான உட்ரூ வில்சன் வந்துட்டு உருவாக்குவார் ஓகேங்களா. ஸோ அந்த 16 அம்ச கொள்கைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது வந்து தோல்வியில் முடிஞ்சிச்சு ஓகேங்களா. யுஎன்ஓ வந்து ஒரு சக்ஸஸில் இருக்கும், ஆனால் லீக் ஆஃப் நேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு தோல்வியில் இருக்கும் ஓகேங்களா. அமெரிக்கா வந்து இதில் சேராதது முக்கிய கொள்கை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஃபாரின் பாலிசி காரணமாக அமெரிக்கா வந்து சேராமல் இருப்பாங்க ஓகேங்களா. முடிவுகள் வந்து ஒருமனதாக எடுக்கப்பட்டது, அதாவது ஏகமனதாக எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்கிரமிப்பு நாடுகளை தடுக்க சொந்த இராணுவ படையே அவங்க கிட்ட இல்லை ஓகேங்களா. ஸோ வந்து ஆக்கிரமிப்பு பார்த்தீங்களா எல்லைகளை, அதை தடுக்கிறதுக்காக சொந்த நாடுக்கான படையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. 1930களில் ஏற்பட்ட நெருக்கடியிலையும், ஜப்பானில் ஏற்பட்ட நெருக்கடியிலையும், மஞ்சூரியன் நெருக்கடி அப்படின்னு சொல்லுவாங்க 31களில், அப்சீனிய நெருக்கடி அப்படின்னா இத்தாலிய நெருக்கடி 1935களில், இந்த நெருக்கடி காரணமாக இது வந்து பிரிஞ்சிடும், சங்கம் தோல்வியடைதுன்னு சொல்லி நேற்று பார்த்தோம். நெக்ஸ்ட் யுஎன்ஓ பொறுத்த வரைக்கும் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன், யுஎன்ஓ ஐக்கிய நாடுகள் சபை 1945 வருது. இதை யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41களில், அதாவது 39களில் 2ஆம் உலகப் போர் ஸ்டார்ட் ஆகும். 41களில் அமெரிக்க அதிபரான ரூஸ்வெல்ட் அவர்களும் பிரிட்டிஷ் பிரதமரான சர்ச்சில் அவர்களும் கையெழுத்திட்ட அட்லாண்டிக் சாசனம் அப்படின்ற ஒரு சாசனம் அடித்தளமாக கொண்டு இதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க யுஎன்ஓ. இந்த சாசனம் எங்கே கையெழுத்திட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சான் பிரான்சிஸ்கோவில் கையெழுத்திட்டு இருப்பாங்க ஓகேங்களா. ஐநா சாசனம் எங்கே கையெழுத்திட்டாங்க? சான் பிரான்சிஸ்கோவில் கையெழுத்திட்டு இருப்பாங்க. சரி ஓகே, இதில் என்ன முக்கியமான பிரின்சிபல் ஆர்கான்ஸ், பிரதான உறுப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரல் அசம்பிளி இருக்கும், பாதுகாப்பு சபை இருக்கும். அந்த பாதுகாப்பு சபையில் 5 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. பொருளாதார மற்றும் சமூக சபை இருக்கும். நம்பிக்கை பொறுப்பு ஒரு சபை அப்படின்னு ஒரு சபை இருக்கும். சர்வதேச நீதிமன்றம் மற்றும் செக்ரட்டரியேட், அதாவது செயலகம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, ஒரு எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச நாடுகள் வந்து அமைதியாக இருக்கும், பாதுகாப்பை வந்து பேணுதலும், நாடுகளுக்கு இடையே வந்து நட்புறவு கொள்ளுதலும், நாடுகளுடைய நட்பை வந்து வளர்த்தலும், சர்வதேச பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு கொண்டு வரதுக்காக யுஎன்ஓ கொண்டு வந்தாங்க 1941. ஸோ 1941 ஓகேங்களா. 41ல் சைன் ஆகி 45ல் கொண்டு வராங்க. 3ஆம் உலக நாடுகள் அப்படின்னா நாம் அப்படின்னு சொல்லுவோம். தேர்டு வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே, தேர்டு வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க, கண்ட்ரீஸ் அப்படின்னு. நாம் அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஃபுல் ஃபார்ம் ஓகேங்களா. ஸோ இந்த 3ஆம் உலக நாடுகள் அப்படின்னும் போது என்னென்னா, பனிப்போர் காலத்தில் அமெரிக்கா தலைமையிலான முதல் உலக நாடுகளும் ரஷ்ய தலைமையிலான 2ஆம் உலக நாடுகளும் வந்துட்டு கூட்டணியில் இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ புதிதாக வந்து சுதந்திரம் பெற்ற நாடுகளும் வளரும் நாடுகளும் வந்து ஒரு கூட்டணியில் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாமுடைய கொள்கையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வல்லரசு நாடுகளுடைய கூட்டணியில் வந்து நம்ம சேராமல் இருக்கணும் அப்படின்றது நாமுடைய கொள்கைகள் ஓகேங்களா. ஸோ இப்போ வல்லரசு நாடுகள் இந்த மாதிரி பிரிக்கும்போது அமெரிக்கா வந்து அப்போவே கேபிட்டலிசம் வந்துட்டு 1765 கிட்ட வந்துட்டு அமெரிக்கா வந்து இண்டிபெண்ட் ஆகுவாங்க. அந்த டைம் ஆஃப் 76ல், ஸோ அந்த டைம் ஆஃப் பீரியடில் அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமே அவங்க ஓரளவுக்கு வல்லரசு நாடாக தான் இருப்பாங்க ஓகேங்களா. ஃபுல்லாக இருந்தால் கூட ஒரு க்ரோத் ஓரளவுக்கு வந்திருக்கும். அதே போல் ரஷ்யா பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து கம்யூனிசம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ வல்லரசு நாடுகளில் கூட்டத்தில் சேராமல் இருக்கணும் அப்படின்றது நம்முடைய கொள்கை. காலனித்துவமும் மற்றும் ஏகாதிபத்தியத்துவமும் எதிர்த்தல் ஓகேங்களா. ஸோ காலனிஷியலையும் மொனார்க்கியும் வந்து எதிர்க்கிறாங்க. அமைதியான முறையில் வந்து இணைந்து வாழணும். பஞ்சஷீல் கொள்கை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சைனாக்கும் இந்தியாவுக்கும் போட்டிருப்பாங்க, சீனாவுக்கும் சேர்ந்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த நேருடைய பஞ்சஷீல் கொள்கையில் சொல்லப்பட்ட மாதிரி அமைதியான முறையில் வந்து மற்ற நாடுகளுக்கு வந்து கூட இருக்கணும், அமைதியான முறையில் வாழ்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து நாடுகளின் இறையாண்மைக்கு மரியாதை அளித்தல். ஸோ வந்து எல்லா நாட்டோட இறையாண்மைக்கும் மரியாதை அளிக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள், ஃபார்மேஷன் ஆஃப் யூரோப்பியன் யூனியன் இயு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ 1951களில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பிய நிலக்கரி மற்றும் எஃகு சமூகம் இசிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரான்ஸு, மேற்கு ஜெர்மனி, இத்தாலி, பெல்ஜியம், நெதர்லாந்து, லக்சம்பர்க் ஆகிய 6 நாடுகளுடன் உருவாக்கப்பட்டது. ராபர்ட் ஷூமேன் இந்த யோசனையை முன்வைத்தார். ஐரோப்பா ஒருங்கிணைப்பின் தொடக்கம். ஸோ யூரோப்பியன் யூனியன் அப்படின்றது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1951ல்
யூரோப்பில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸுக்கும் என்ன பண்ணாங்க யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் 6 நாடுகள் வந்து சொல்கிறாங்க. எப்படின்னா ஐரோப்பா நாட்டில் இருக்கக்கூடிய நிலக்கரி மற்றும் எஃகு சமூகத்தில் சேர்ந்தவங்க தான் இசிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது என்னென்ன நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் ஆகட்டும், மேற்கு ஜெர்மனி, இத்தாலி ஜெர்மனி வந்துடுது, ஃப்ரான்ஸும் வந்துடுது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் 3 கண்ட்ரி வந்து பெல்ஜியம், நெதர்லாந்து, லக்சம்பர்க் 6 நாடுகளால் உருவாக்கப்பட்டதான் இந்த இசிஎஸ்சி. முக்கியமாக பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு சொல்லுவோம் 1951களில். சரி, ஓகே. இது எப்படி வந்து உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீக் ஆஃப் நேஷன்ஸ் எப்படி வந்து சர்ச்சில் அவர்களும் லீக் ஆஃப் நேஷன்ஸ் எப்படி வந்துட்டு உருவாச்சோ அதே மாதிரி யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் எப்படி உருவாச்சோ யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் எப்படி வந்து ரூஸ்வெல்ட்டாலையும் நெக்ஸ்ட் சர்ச்சிலாலையும் உருவாச்சோ அதே போல் லீக் ஆஃப் நேஷன் வந்து உட்ரூ வில்சன் இவங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கிறாங்க. ஸோ அதனால தான் உருவாகுது. அதே போல் இந்த யூரோப்பியன் யூனியன் வந்து ஒன்றிணைக்கிறதுக்கு யார் ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னு பார்த்தா வந்துட்டு ராபர்ட் ஷூமேன் அப்படின்ற ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க, ஒரு யோசனை முன்வைக்கிறாரு. அந்த யோசனையினால் வந்து ஐரோப்பாவுடைய யூனிஃபிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ 1950 ஓகேங்களா? ஸோ 1957 பொறுத்த வரைக்கும் ரோமுக்கு வந்து ஒரு உடன்படிக்கை நடக்குது. ரோம் ட்ரீட்டி ஆஃப் ரோமன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஐரோப்பிய பொருளாதார சமூகம், ஓகேங்களா, யூரோப்பியன் எக்கனாமிக்கலோட கம்யூனிட்டி, இந்த இது வந்துட்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னது இஇசி, ஓகேங்களா, பொதுவான சந்தை அமைப்பதே இது முக்கிய நோக்கமாகும். காமனான மார்க்கெட்ஸ் வந்து அமைக்கிறதுக்கே இந்த இஇசியோடைய உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு ட்ரீட்டி வந்து போடப்படுது ஐரோப்பியாவில். என்ன ட்ரீட்னா ட்ரீட்டி ஆஃப் ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க 1957. சரி, ஓகே. 1992களில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்ட்ரிச் உடன்படிக்கை அப்படின்ற உடன்படிக்கை வந்து இஇசியை அதிகாரப்பூர்வமாக ஐரோப்பிய ஒன்றியமாக மாற்றியது. ஓகேங்களா? அந்த இஇசி என்னது அதிகாரப்பூர்வமாகவே ஐரோப்பிய ஒன்றியமாக மாற்றுறது. ஸோ பொதுவாக என்ன ஆகுதுன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கொள்கைகளை வந்து பாதுகாக்கிறதுக்காகவும் மற்றும் நீதி மற்றும் உள்துறை விவகாரங்களை வந்து உள்ளடக்கியது தான் இந்த விஷயம் அப்படின்றாங்க. ஸோ 1999-2002 பொறுத்த வரைக்கும் யூரோ நாணயம் வந்துட்டு வர ஆரம்பிக்குது. ஓகே, யூரோ நாணயம்ன்றதே 1999 2000 தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலான இயு அதாவது யூரோப்பியன் யூனியனுடைய உறுப்பு நாடுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பொதுவாக வந்து இந்த நாணயத்தை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ வந்து யூஸ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா எந்த ஆண்டில் யூரோ நாணயம் பெரும்பாலான யூரோப்பியன் யூனியன் உறுப்பு நாடுகளால் பயன்படுத்தப்பட்டது, அது பொது நாணயமாக யூரோப் அறிமுகப்படுத்தியது அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? 1999 2002 அந்த பீரியடில். சரி, ஓகே. எண்ட் ஆஃப் த வேர்ல்டு வார் எப்போ கோல்டு வார் எப்போன்னா 1991களில். ஸோ பனிப்போருடைய முடிவு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1991 பனிப்போருடைய முடிவு வருது. சரி, ஓகே. கோர்ப்சேவின் சீர்திருத்தங்கள் அப்படின்றது இந்த கோர்ப்சே வந்து எங்கே வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிப்போரில் தான் வருவாங்க. இப்போ கோர்ப்சேவ் அப்படிங்கிறாங்க குளோபல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கோர்ப்சேவ் பனிப்போர். சரி, ஓகே. ஃபஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தா வந்துட்டு கிளாஸ்னஸ்ட் ஓப்பனஸ் அப்படின்றவர். செகண்ட் யார் வருவாங்கன்னா வந்துட்டு பெரஸ்ட்ரோயேக்கா அப்படின்றவங்க. இவங்க 2 பேர் வருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ்னாஸ்ட் அப்படின்றவங்க வந்துட்டு என்னென்னா அரசின் வெளிப்படைத்தன்மையை கொண்டுருவதல், ஊடக தணிக்கையை நீக்குதல் மற்றும் விமர்சனத்தை அனுமதித்தல் அப்படின்றது தான் வந்து கிளாஸ்னாஸ்ட் ஓப்பனஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓப்பனஸ் அப்படின்ற வார்த்தைனா வெளிப்படையாக. ஸோ அரசு வந்து வெளிப்படையாக என்ன பண்ணுறாங்க, அந்த வெளிப்படைத்தன்மையை வந்து கொண்டு வருதல், வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரதும் ஊடக தணிக்கையை நீக்குதலும் விமர்சனத்தை அனுமதித்தலும் வந்து கிளாஸ் நாட் ஓப்பனர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. பெரஸ்ட்ரோய்க்கா அப்படின்றது என்னன்னா பொருளாதாரத்தை வந்து ரிஃபார்ம் பண்ணுறது, மறுசீரமைச்சு மத்திய திட்டமிடலை வந்து தளர்த்தி சந்தை பொருளாதார கூறுகளை அறிமுகப்படுத்துதல். சந்தை பொருளாதாரம்னா மார்க்கெட்டிங் வந்து இந்த இடத்துல அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிளாஸ் நோட் அப்படின்னு கேட்டாங்கன்னா வெளிப்படைத்தன்மை வந்து கொண்டு வரத்தான் கிளாஸ் நோட். நெக்ஸ்ட் வந்து ஊடக தணிக்கைனா பத்திரிகை ஊடகம் அந்த மாதிரி பார்த்தீங்களா, அந்த ஜேர்னல், அந்த ஊடக தணிக்கையை நீக்கி விமர்சனத்தை வந்து அனுமதிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே. அதே மாதிரி பெஸ்ட்ராய்க் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, ரீஸ்ட்ரக்சரிங். அதாவது பெஸ்ட்ராய்க்னா ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட்ராய்க்னு சொல்லுவாங்க. ஸோ எக்கனாமிக்கலாக ரீஸ்ட்ரக்சர், அதாவது ரீஃபார்ம் பண்ணி அந்த மார்க்கெட்டிங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இதோடைய முன்முயற்சி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீர்திருத்தங்கள் சோவியத் அரசாங்கத்தின் மீதான கட்டுப்பாட்டை தளர்த்தி கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் சுதந்திரம் பெற வழிவகுத்தது. எடுத்துக்காட்டு 1989 பெர்லின் சுவர் வீழ்ச்சி. ஸோ பாருங்கள், இப்போ நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டே வந்து இந்த விஷயம் வந்து பனிப்போர் முடிவு அப்படின்னு 1991 தான் சொன்னேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1961 சோவியத் யூனியன் பெர்லின் வால் வந்து அமைப்பும் 1989களில் பெர்லின் வால் வந்து இடிக்கப்படும். ஸோ இந்த விஷயம் வந்து இந்த முன்முயற்சி, இந்த சீர்திருத்தங்கள் விஷயம் வந்து கிழக்கு அரசாங்கத்தை, அதாவது எஸ்பெஷலி கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு சுதந்திரம் விதித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சுதந்திரமாக வந்துட்டு பெற வழிவகுத்தது. அந்த ஒரு எக்ஸாம்பிள்னால பெர்லின் வார் உடைக்கப்பட்டது. ஸோ இந்த சீர்திருத்தங்கள் காரணமாக கிழக்கு ஐரோப்பியாவுக்கு சுதந்திரம் வந்தது. ஓகேங்களா? ஸோ இறுதி முடிவு பாருங்க, ஃபைனல் அவுட்கம். ஆகஸ்ட் புரட்சி நடக்குது. எப்போ 1991 கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய கோர்பச்சேவுக்கு எதிராக நடத்திய தோல்வியுற்ற ஆட்சி கவிழ்ப்பு முயற்சி. ஓகேங்க, கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்காங்க, கோர்பச்சே இருக்காங்க, அவங்களுக்கு எதிராக ஒரு
புரட்சி வந்து நடத்துறாங்க. அத நடத்தி தோல்வி வந்துட்டு செஞ்சு ஆட்சி கவிழ்க்க வந்து முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோவியத் யூனியன் கலைப்பு எப்பன்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாதம் 1991கள்ல சோவியத் யூனியன் கலைக்கப்படுது. 15 தனிப்பட்ட குடியரசுகளாக பிரிந்தது. இதுல மிகப்பெரிய குடியரசு எதுன்னு பார்த்தா ரஷ்யா. ஐரோப்பால இருக்கக்கூடிய அந்த பிரதேசங்கள் அதாவது அந்த இடம் வந்து பிரிஞ்சதுல மிகப்பெரிய எதுனா ரஷ்யா அப்படின்னு சொல்றாங்க. உலக ஒழுங்கு பத்தி பார்க்கலாம். சோவியத் யூனியன் வீழ்ச்சிக்கு பிறகு அமெரிக்கா உலகின் ஒரே வல்லரசு என்ற அந்தஸ்தை பெற்று இரு துருவ உலக முடிவுக்கு வந்து ஒரு துருவ உலகமாக வந்தது. ஸோ பாருங்க. ஸோ வந்து கோல்டு வார் பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னேன் நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லும்போது கம்யூனிசத்துக்கும் கேபிட்டலிசத்துக்கும் நடக்கும்னு சொன்னா, அப்ப கம்யூனிசம் பொறுத்த வரைக்கும் ஐரோப்பியர்கள் இருப்பாங்க. கேபிட்டலிசம் பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா இருப்பாங்க. ஸோ இந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, ஸோ கிழக்கு ஐரோப்பியர்கள்லாம் என்ன ஆகுறாங்க, அது உடைச்சு அது எப்படி வராங்கன்னா, சுதந்திரமா வந்துட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு அவங்களுக்கு சுதந்திரத்துக்கு வழிவகுத்தது இந்த மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே மாரி ஆகஸ்ட் புரட்சியில் 1991ல நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி கோல்டு வார் அப்படின்னு சொன்னவன் யார் வரும்? கோர்பச்சேவ் அப்படின்ற ஒருத்தர் வராம். ஸோ அவருக்கு எதிராக வந்து ஆட்சி நடத்தி இவர் வந்து கவிழ்க்கணும் அப்படின்றதா திட்டம். அதேபோல கலைக்கவும் படுது. 1991 டிசம்பர் மாதம் கலைக்கப்படுது. அதில 15 தனிப்பட்ட குடியிருப்பு நாடுகள் வந்து குடியரசு நாடுகள் பிரிக்கப்படுறாங்க. அதில மிகப்பெரிய நாடு வந்து ரஷ்யா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உலக ஒழுங்கு பொறுத்தவரைக்கும் யூனிபோலர் 2 துருவங்களா இருந்தது. ரஷ்யா, அமெரிக்கா 2 துருவங்களா இருந்தது. ஸோ ரஷ்யா அது மாரி ஐரோப்பால வந்து பிரிஞ்சதுக்கப்புறம் ஐரோப்பால பிரியல. ஐரோப்பியால இருந்து ஒரு பகுதியா வந்து ரஷ்யா பெரிய ஒரு குடியரசா பிரிந்ததுக்கப்புறம் அமெரிக்கா மட்டுமே அந்த காலத்துல பெரிய வல்லரசு நாடா அந்தஸ்த பெற்று யூனிபோலார் வேர்ல்டா வந்து உருவானது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம நேத்து பார்த்ததுலேருந்து இன்னைக்கு ஒரு கிளான்ஸ் மட்டும் கிரானாலஜிக்கலா பார்த்துட்டு வந்துடலாம். இளம் துருக்கியர் புரட்சி யங் டர்க் ரெபெலியன் பொறுத்தவரைக்கும் 1908 உதுமானிய பேரரசர் வந்து வீழ்ச்சி அடைகிறாங்க. சுல்தானியம் அதிகம் குறைக்கப்பட்டு அரசியலமைப்பு வந்துட்டு மீட்கப்படுது. இதான் வந்து இளம் துருக்கியர் புரட்சி யங் டர்க் ரெபெலியன் பொறுத்தவரைக்கும். முதல் பால்கன் வார் பொறுத்தவரைக்கும் 1912 1930 நடக்குது. உதுமானிய பேரரசு வந்து ஐரோப்பாவிலேருந்து வெளியேறத்தான் பால்கன் வார். ஓகேங்களா? சும்மா ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். இரண்டாம் பால்கன் வார் பொறுத்தவரைக்கும் ஜூன்லேருந்து ஆகஸ்ட் மாதம் 1913 நடக்குது. பால்கன் நாடுகளுக்கு இடையே நிலப்பரப்பு பிரிவினை காரணமாக நடந்த போர். நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லுவேன் பால்கன் பார்த்தீங்களா? ஸோ அந்த பல்கேரியா நாடு என்ன ஆகணும் வந்து எனக்கு தனியா ரொம்ப கம்மியா வந்து ஃபர்ஸ்ட்டு பால்கன் வார்ல நீங்க குடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி போருக்கு வருவாங்க. அந்த காலகட்டத்தில செர்பியா மற்றும் வந்து கிரீஸ், மான்டேகி இந்த போன்ற நாடுகள்லாம் உள்ள வருவாங்க. அப்போ வரும்போது ஓட்டோமனும் வந்து உள்ள வரும். ஓட்டோமன் ஒரு பக்கமும், கிரீஸ் ஒரு பக்கமும், கிழக்கு வடக்கு அப்படின்னு இருப்பாங்க. பல்கேரியா மட்டும் தனி நாடாக இருக்கும். செர்பியா வந்து வளர ஆரம்பிக்கும். செர்பியா வளர்ந்தது யாருக்கு பிடிக்காது? ஆஸ்ட்ரியாக்கும், ஹங்கேரிக்கும் பிடிக்காம போகும். ஆனா ஜெர்மனி வந்து இத வந்து செர்பியா வந்து கொஞ்சம் பெரியதுங்க ஆனோனே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஜெர்மனி மட்டுமே வந்து அதிகரிக்கும். ஓகே என்ன சொல்றது? ஜெர்மனி மட்டுமே என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க அவங்கள. சரி ஓகே. நெக்ஸ்ட் வந்துன்னா முதலாம் உலகப் போர் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கே தெரியும். ஆஸ்ட்ரியாவோட இளவரசர் பிரான்ஸ் ஃபெர்டினண்டும் அவரோட மனைவி கொலை காரணமாக தான் வந்துட்டு முதல் உலகப் போர் ஸ்டார்ட் ஆகும். அது ஜூன் 28ஆம் தேதி. என்ன டேட்ல? ஜூன் 28 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூன் 28. ரஷ்ய புரட்சி அப்படின்னு பார்த்தம்போது வந்துட்டு அக்டோபர் புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. பிப்ரவரி புரட்சின்னு சொல்லுவாங்க. முக்கியம் வந்து போல்ஷ்விக் புரட்சின்னு கேட்டாங்கன்னா அக்டோபர்னு போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ போல்ஷ்விக் கட்சி தலைவர் யாருன்னா வால்டமிர் லெனின் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய தலைமையில் தான் உலகின் முதல் கம்யூனிச அரசு நிறுவப்பட்டது. 1922கள்ல யுஎஸ்எஸ்ஆர் அப்படின்ற பேர் வரும். 1924கள்ல லெனின் அவர்கள் இறப்பார்கள். 1924களுக்கு அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்பார். ஓகேங்களா? ஸோ முதல் உலகப் போர் முடிவு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1918. எந்த ஒப்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த அமைதி ஒப்பந்தம் மூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ் அமைதி மாநாட்டில் வெர்சாய்ஸ் உடன்படிக்கை 1919 நடக்கும். ஓகேங்களா? அந்த உடன்படிக்கை கொண்டு முடிக்கிறாங்க. ஓகேங்களா? எந்த நாட்டில்? பாரிஸ் மாநாட்டில். ஓகே. தேசங்களின் சங்கம் உருவாக்கம் ஃபார்மேஷன் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து 1920-21ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 20ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. முதல் உலகப் போருக்கு பின் அமைதிக்காக நிறுவப்பட்ட ஒரு முதல் சர்வதேச அமைப்பு தான். ஆனால் தோல்வியடைந்தது. பிற்காலத்தில் அதே மாதிரி 39களில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய செகண்ட் வேர்ல்டு வார் 45களில் முடியும். அந்த 45களில் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் அதாவது ஐக்கிய நாடுகள் சபை இல்லை ஐநா சபை உருவாக்கம் சொல்லுவாங்க. அந்த உருவாக்கம் நடக்குது. லீக் ஆஃப் நேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் யார் வருவாங்கன்னா உட்ரூ வில்சன் அவர்கள் வருவாங்க. அதே போல் யுஎன்ஓ பொறுத்த வரைக்கும் ஐநா சபை பொறுத்த வரைக்கும் யார் வருவாங்கன்னா அதாவது அதிபர் அதாவது அமெரிக்கா அதிபர் இருக்கார் பார்த்தீங்கன்னா ரூஸ்வெல்ட் அவர்களும் பிரதமர் அதாவது பிரிட்டிஷ் பிரதமர் ஆகிய சர்ச்சில் அவர்களும் வந்து யுஎன்ஓக்கு வருவாங்க. ஓகே 1945ல. ஸோ இது வந்து இரண்டாம் உலகப் போருக்கு அப்புறம் வந்து உலக அமைதிக்காக நிறுவப்பட்ட அமைப்பு. அணிசேரா இயக்கம் பற்றி நான் சொல்லியிருக்கேன். நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் நான் ஃபஸ்ட்டே கேட்டிருந்தேன். நாம் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஸோ நானே சொல்கிறேன். ஸோ நாம் பொறுத்த வரைக்கும் 1961 நடக்குது. அணிசேரா இயக்கம்னு சொல்லுவாங்க. ஃபார்மேஷன் ஆஃப் நான் அலைன்மெண்ட்னு சொல்லுவாங்க. பனிப்போர் போது இந்த நாடுகள் பனிப்போர் போது ஏற்பட்டப்பட்டது. எந்த வல்லரசு கூட்டணியிலும் சேராத நாடுகளிடம் இயக்கம் வந்துட்டு இதான் வந்துட்டு இயக்கம். முதல் உச்சி மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா பெல்கிரேட்ல நடந்தது. அதே போல் சார்க்குடைய முதல் உச்சி மாநாடு G20 G7 இது எல்லாமே எங்கே வந்து உச்சி மாநாடு வந்து நடந்தது, எங்கே ஃபர்ஸ்ட் நடந்தது, யார் தலைமையில் நடந்தது, ப்ரெசென்ட்டில் எங்கே நடந்தது, இது வரைக்கும் எத்தனை நடந்தது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம்.
10வது பாருங்க, ஐரோப்பிய ஒன்றிய உருவாக்கம் இயுன்னு சொல்லுவோம். ஃபார்மேஷன் ஆஃப் யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு சொல்லுவோம். மாஸ்ட்ரிச் அப்படின்ற உடன்படிக்கை மூலயமா இந்த யூனியன் வந்துட்டு இஇசினா வந்துட்டு யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கம்யூனிட்டி வந்துட்டு ஐரோப்பியர்களை ஒன்றிணைப்பதற்காக. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 91 பொறுத்தவரைக்கும் வந்துட்டு அமெரிக்கா அது ஐரோப்பியர்கள்ல வந்து ரஷ்யா வந்து 15 நாடுகள் ஒரு பெரிய ஒரு பிரதேசம் வந்து குடியரசு நாடா உரிமை நாடா வந்து தனியா பிரிஞ்சிரும். ஸோ இந்த மாரி ஐரோப்பியர்களை ஒன்றிணைப்பதற்காக 6 நாடுகள் வந்து முக்கியமான வந்து 6 நாடுகள் வந்து உள்ள இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து இத்தாலி ஆகட்டும், ஜெர்மனி ஆகட்டும், பெல்ஜியம் ஆகட்டும், நெதர்லாந்து ஆகட்டும், லக்சம்பர்க் ஆகட்டும், இது போன்ற பிரான்ஸ் ஆகட்டும், இது போன்ற 6 நாடுகள்ல வந்து இது முக்கியத்துவம் வாய்ந்திருக்கும். பனிப்போர் பொறுத்தவரைக்கும் 1991ல இருக்கு. இருதுருவ ஆதிக்க முடிவுக்கு வந்து ஒரு யூனிபோலாரா மாறுது அப்படின்னு சொல்றாங்க. பனிப்போருடைய முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47களில் தொடங்கி 1991 வரை நீடித்தது. இது ஐநா சபை உருவான சிறிது காலத்திலேயே தொடங்கி அணியில் சேராத 3ஆம் உலக நாடுகளின் அணிசேரா இயக்கத்தின் உருவாக்கத்தில் காரணமாக. ஸோ பாருங்க, அப்போ வந்து யுஎன்ஓ சொல்கிறோம் பார்த்தீங்களா, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன். அப்போது அது ஸ்டார்ட் ஆனப்போ ஸ்டார்ட் ஆகி 47கள் ஸ்டார்ட் ஆகிட்டு நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் உருவாக்குறதுக்கும் இது ஒரு ரீசனாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நான் அலைன்மெண்ட் நேம் உருவாகிறதுக்கும் சரி, பிற்காலத்தில் வந்து இஇசி அதாவது ஐரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி உருவாகிறதுக்கும் வந்து வழிவகுத்தது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆரம்பம் ஐரோப்பிய ஒன்றியம் அதிகாரப்பூர்வமாக 1993 தொடங்கப்பட்டாலும் அதன் விதை 1951ஆம் ஆண்டில் ஐரோப்பிய நிலக்கரி மற்றும் எஃகு சமூகத்தின் இசிஎஸ் மூலம் ஈடுபட்டது. ஓகேங்களா? சூமேன் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, ஸோ அவர் வந்து முன்மொழிவார். அதன் மூலியமாக தான் உருவாக்கப்பட்டிருக்கும் இசிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், WWI அதாவது வேர்ல்டு வார் 1 மற்றும் வேர்ல்டு வார் 1. வேர்ல்டு வார் 1 மற்றும் ரஷ்ய புரட்சி 1917களில் முதலாம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த போதே நடந்தது. போர் 1918இல் முடிந்தது. ரஷ்ய புரட்சி ரஷ்யாவை உடனடியாக போரிலிருந்து வெளியேற வைத்தது. ஸோ இந்த ரஷ்யா வந்து போர்லேருந்து வெளியேறும் பார்த்தீங்களா, அது வந்து எந்த ஒரு ட்ரீட்டி போட்டு வெளியேறுவாங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இளம் துருக்கி புரட்சி எந்த ஆண்டு நடைபெற்றது? 1908. ஓகேங்களா? ஸோ அணிசேரா இயக்கத்தின் முதல் உச்சி மாநாடு பெல்கிரேட்டில் நடக்குது. ரஷ்ய புரட்சியின் போது லெனின் முன்வைத்த முழக்கம் எதுனா சமாதானம், நிலம், ரொட்டின்னு சொன்னாங்க. ஸோ வந்து பீஸு, பிரெட்டு அண்ட் தென் வந்துட்டு சமாதானம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. லேண்டு. ஓகேங்களா? பீஸ், பிரெட் அண்ட் லேண்ட். எந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஐரோப்பிய ஒன்றியம் அதிகாரப்பூர்வமாக உருவாக்கப்பட்டது? அதாவது எந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஐரோப்பா வந்து ஒரு அதிகாரப்பூர்வமான உருவாக்கப்பட்டது அப்படின்னா மேஸ்ட்ரிட். உங்களுக்கு அப்பயே சொல்லியிருந்தேன், மேஸ்ட்ரிட் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ட்ரீட்டி ஆஃப் ரோம் அண்ட் பாரிஸ்லாம் முன்னாடியே வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, பனிப்போர் முடிவையை காரணமாக இருந்த சோவியத் தலைவர் மற்றும் அவரது முக்கிய சீர்திருத்தம் யார் அப்படின்னா மிக்கைல் கோர்பச்சேவ் மற்றும் கிளாஸ்னெஸ்ட் மற்றும் பெரஸ்ட்ரோய்க்கா அப்படின்ற 3 பேர் தான். ஓகேங்களா? யார்? மிக்கைல் கோர்பச்சேவ், கிளாஸ்னெஸ்ட்னா ஓப்பனஸ் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சேன் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக கொண்டு வரது. நெக்ஸ்ட் வந்து பெரஸ்ட்ரோய்க்கா, இவங்க 3 பேரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, லீக் ஆஃப் நேஷன்ஸ் தோல்வியடைவதற்கான முக்கிய காரணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இராணுவ படை இல்லாதது. அமெரிக்கா அதுலேருந்து உறுப்பினராக இல்லை அப்படின்னு. ஏன்னா வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க, வெளியுறவு கொள்கை கொண்டு உறுப்பினராக இல்லாமல் இருப்பாங்க. அதே போல் ஏகமனதாக வந்துட்டு இருக்கிறதுனாலும் சரி, நாடுகள் ஆதிக்கம். 7வது கேள்வி, ஐக்கிய நாடுகள் சபை யுஎன்ஓ சாசனம் எங்கு வரையப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சான் பிரான்சிஸ்கோவில் 1945 சொன்ன பார்த்தீங்களா. ஸோ 41களில் சர்ச்சில் அவர்களும் வந்து ரூஸ்வெல்ட் அவர்களும் வருவார்கள் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஓகே, முடிஞ்சிச்சுங்களா? ரிவிஷன் பார்ட் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யங் டர்க் ரிவல்யூஷன், பால்கன் வார் 1 and 2, ரஷ்யன் ரெவல்யூஷன், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், லீக் ஆஃப் நேஷன், தேர்ட் வேர்ல்டு வார் கண்ட்ரீஸ் அண்ட் தென் நான் அலைன்மெண்ட், யுஎன்ஓ அண்ட் குளோபல் டிஸ்பியூட்ஸ், ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் யூரோப்பியன் யூனியன், எண்ட் ஆஃப் கோல்டு வார். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்த உங்களுக்கு கிளாஸஸ் திருப்பி சும்மா கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ ரிவிஷன் பார்க்கணுன்னா வந்துட்டு சும்மா ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன், நீங்கள் ஸ்லோ பண்ணி கேட்டுக்கோங்க. சுல்தான் 2ஆம் அப்துல் ஹமீத் காரணமாக தான் வந்துட்டு என்ன இளம் துருக்கி புரட்சி வந்துட்டு இது உருவாகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்து நம்ம நேற்றே பார்த்துருந்தோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எதேச்சித்திர ஆட்சி அதாவது ஏகபத்திர ஆட்சியை வந்துட்டு முடிவுக்கு கொண்டு வந்து 1876ஆம் ஆண்டு அரசியலமைப்பு மீட்டெடுத்தல் தான் வந்து யங் டர்க் ரிபல்லியன். வந்து 1876ல் வந்துட்டு என்ன பண்ணால் கான்ஸ்டியூஷன் வந்து உருவாப்பாங்க. அது வந்து செகண்ட் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. காரணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சுல்தானுடைய அடக்குமுறை ஆட்சி, மேற்கத்திய சீர்திருத்த கருத்துக்களில் இருந்து தாக்கம், பேரரசுடைய தொடர்ச்சியான பிரதேச இழப்புகள் மற்றும் சீர்குலைவு, சம்மந்தப்பட்டோர் மற்ற பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒற்றுமை மற்றும் முன்னேற்ற குழு, அதாவது கமிட்டி கப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, 1906 கப் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். ஸோ கமிட்டி ஆஃப் யூனியன் அண்ட் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்வார்கள். முக்கிய தலைவர்கள் பொறுத்த வரைக்கும் அன்வர் பாஷா அவர்கள், தலத் பாஷா அவர்கள், ஜமால் பாஷா அவர்கள், இவங்களாம் வந்து
முக்கிய தலைவரா இருக்காங்க. இவர்கள் வந்து பின்னணியில செயல்படுறாங்க. முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இந்த புரட்சி வந்து உதுமானிய பேரரசு வந்து மறுமலர்ச்சிக்கான முயற்சிக்காக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இறுதியில் இந்த பேரரசு வந்துட்டு வீழ்ச்சியை தான் அடைந்தது அப்படின்னு சொல்றாங்க. பால்கன் வார் பொறுத்தவரைக்கும் 12கள்லேருந்து 13ல ஃபர்ஸ்ட் பால்கன் வரும். நெக்ஸ்ட் ஆகஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 1913 வந்து செகண்ட் பால்கன் வரும். ஸோ பால்கன் வார் வந்து பால்கன் தேசியவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல உதுமானிய பேரரசு வந்து பலவீனமா இருக்கிறதும் ஐரோப்பாவோட பெரும் சக்திகளோட போட்டி. ஓகேங்களா? ஸோ போர் பொறுத்தவரைக்கும் முதல் பால்கன் வார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செர்பியா, பல்கேரியா, கிரீஸ், மான்டினிக்ரோ எல்லாம் ஒன்றிணைந்து உதுமானிய பேரரசை தோற்கடிக்கிறாங்க. 2ஆம் பால்கன் வார் பார்த்தீங்கன்னா வந்து வெற்றிக்கு பிறகு மாசிடோனியா பகுதி வந்து பிரிப்பதிலும், பல்கேரியாவுக்கு செர்பியா, கிரீஸ் ஆகியவற்றுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் தான் பல்கேரியா தோத்துருது. ஸோ இது செகண்ட் பால்கன் வார்னு சொல்றாங்க. ஓகே, பல்கேரியாக்கு என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வந்து சில பகுதிகள்லாம் நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க தரவே இல்ல. மாசிடோனியா கூட சென்ட்ரல் பகுதிக்கும் சண்டை வருது. ஸோ இப்போ செர்பியா என்ன பண்றாங்க, சில பகுதிகள் வேண்டி கோரிக்கை வேண்டி பால்கன் வார்க்கு வராங்க. ஸோ கிரீஸும் இதுக்குள்ள வருது, மான்டெகியும் வரும், உதுமானிய பேரரசும் வரார்கள். ஸோ பல்கேரியா தனித்து நிற்கிறாங்க. ஸோ பல்கேரியா இப்ப என்ன நினைக்குதா வந்துட்டு நம்ம சென்ட்ரல் பவர்ஸ் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ விளைவு பார்த்தீங்கன்னா, உதுமானிய பேரரசு வந்து ஐரோப்பாவுல பெரும்பான்மையான பகுதிகளை இழக்குது. ஓகேங்களா? உதுமானிய பேரரசு வந்து பெரும் பகுதிகளை இழக்குது. செர்பியா வந்து பலம் அதிகரிக்குது. இது ஆஸ்திரியாவுக்கும் ஹங்கேரியாவுக்கும் பிடிக்கல. ஸோ வந்து அச்சுறுத்தலாகவே இருக்குது. ஆனால் முதல் உலகப் போருக்கான உடனடி காரணம் என்னன்னா, ஃபெட்ரிக்கும் அவர் மனைவியும் வந்துட்டு இறந்தது தான். ஓகேங்களா? ஆஸ்திரியா ரஷ்ய புரட்சி 1917 நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர் நிக்கோலஸ் இரண்டோடைய கொடுங்கோல் ஆட்சியை வந்து முடிவு கொண்டு வரணும் அப்படின்றதும், தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஆதிக்கம் செலுத்த சோசியலிச அரசை நிறுவுதல் அப்படின்னு சொல்றாங்க. சர் இரண்டாம் நிக்கோலஸ் வந்து திறமையற்ற ஒரு ஆட்சியாளராகும். முதல் உலக போரில் வந்து ரஷ்யாவை தோல்வியும் மற்றும் இழப்புகள், தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் கடுமையான வறுமை, இதான் வந்து காரணம். சம்பந்தப்பட்டவர் பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லியோன் ட்ரொட்ஸ்கி அவர்கள் வந்து ரொம்ப முக்கியமானவர்கள். ஓகேங்களா? லியோன் ட்ரொட்ஸ்கி அப்படின்றவர் யாருன்னா வந்து ரெட் ஆர்மி அப்படின்னு செம்படையை வந்து உருவாக்கியவர் அவர் தான். ஓகேங்களா? ஸோ வந்து லெனினுக்கு சப்போர்ட் பண்ணலாம். லெனினோட கொள்கை அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பீஸ், லேண்ட் அண்ட் பிரெட் இது அப்படின்னு சொல்வார்கள். அதுக்கப்புறம் ட்ரொட்ஸ்கி வந்துட்டு இந்த லெனின் அந்த ஏப்ரல் தீசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, 1970 ஸோ நாடு கடத்தப்படுவார் லெனின். அப்போ வந்து இவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போல்ஷிக் கட்சி எடுத்து நடத்துவார். ஓகேங்களா? நடத்தி என்ன பண்ணுவார்னா, ஒரு பேலஸை வந்து பிடிப்பார்கள். ஓகேங்களா? வின்டர் பேலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேலஸை பிடிப்பார்கள். ஒயிட் ஆர்மி கூட ஆப்போசிட்டாக ரெட் ஆர்மி தான் போரிடுவார். நிக்கோலஸ் அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் வந்து கடைசி மன்னர். ஏன்னா வந்து அதுக்கப்புறம் யூஎஸ்எஸ்ஆராக வந்து மாறிடும். ஓகேங்களா? ஸோ யூஎஸ்எஸ்ஆருடைய முதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெனின் அவர்கள், அதுக்கப்புறம் ஸ்டாலின் வருவார்கள். கீ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உலகின் முதலில் ஒரு கம்யூனிஸ்ட் அரசு நிறுவப்பட்டது. இது உலக வரலாற்று ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. ஸோ அணிசர கொள்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனிப்போர் காலத்தில் அமெரிக்கா வந்து தலைமையிலான முதலாளித்துவ கூட்டணிகள் வந்து நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்வார்கள். சவுத் இந்தியன் யூனியன் தலைமையிலான கம்யூனிசம் கூட்டணிக்கு வாட்ஸ்அப் ஆக்ட் அப்படின்னு சொல்வார்கள். இவங்களுக்கு இடையே வந்து இராணுவ கூட்டணியிலும் சேராமல் புதிதாக சுதந்திரம் பெற்ற ஆசிய மற்றும் ஆப்பிரிக்கா நாடுகள் தங்கள் சுதந்திரத்தையும் இறையாண்மையும் பாதுகாத்தல். காரணம் பொறுத்த வரைக்கும் 2ஆம் உலகப் போருக்கு பின் உலகின் இரு துருவ பிரிவினை காலனித்துவத்திற்கும் பிந்தைய நாடுகள் சுதந்திரமான வெளியுறவு கொள்கையை தேர்ந்தெடுக்கும் ஆர்வம். ஃபவுண்டர்ஸ் பார்க்கலாம். ஜவஹர்லால் நேரு இந்தியா, கமல் அப்துல் நசர் வந்து எகிப்தை சேர்ந்தவர், ஜோசிப் ப்ரோஸ் டிட்டோ அப்படின்ற யுகோஸ்லோவியாவை சேர்ந்தவர், நெக்ஸ்ட் சுகர்னி அப்படின்றத வந்து இந்தோனேஷியாவை சேர்ந்தவர், குவாமே க்ருமா அப்படின்றவர் கனடா நாட்டை சேர்ந்தவங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஜவஹர்லால் நேரு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? மற்றவங்களாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாருங்கள். கமல் அப்துல் நாசர் அப்படின்றவர் எகிப்துன்னு சொல்லுவாங்க. அந்த எகிப்து நாட்டை சேர்ந்தவர் தான் கமல் அப்துல் நாசர். ஓகேங்களா? இது மூணுமே இந்த எகிப்து இருக்குது பார்த்தீங்களா, அது மூணுமே எப்படி வருதுன்னா வந்துட்டு ஒரு ஆக்டர் பேர் வரும் பார்த்தீங்களா, கமல் நாசர் இது எல்லாமே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஜோசிப் ப்ரோஸ் டிட்டோ அப்படின்னா யுகோஸ்லோவியா. ஏன்னா ஜோசிப் ப்ரோஸ் டிட்டோ வந்து யுகோஸ்லோவியா. சுகர்னோ அப்படின்னா வந்து இந்தோனேஷியா. சுகர்னோன்னா என்ன, இந்தோனேஷியா. நெக்ஸ்ட் குவாமின் கர்மா. ஓகே, க்ருமா அப்படின்னு கன்னடா. ஓகேங்களா? முக்கிய மாநாடு அப்படின்னு பொறுத்த வரைக்கும் 1955 பண்டுங் கான்ஃபரன்ஸ் வந்து ஒரு முக்கியமான மாநாடாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதன் கொள்கைகளை அடித்தளமிட்டது. 1961 பெல்கிரேட் மாநாடு நடக்குது. அதிகாரப்பூர்வமாக இந்த இயக்கத்தை வந்து தொடங்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இயக்கம் ரொம்ப முக்கியமான இயக்கம். ஸோ பார்த்துக்கோங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு யார் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் அலைன்மெண்ட் மூமெண்ட்டில் நாட்டோ அவங்க தலையிடுறாங்க. அதுக்கப்புறம் காரணம் என்னென்னா 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் வந்துட்டு இரு துருவ பிரிவினை வந்து காலனித்துவம் ஏகாதிபத்தியம் தான் காரணமாக இருக்குது. ஸோ ஃபவுண்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜவஹர்லால் நேரு, கமல் அப்துல் நாசர் அவர்கள், ஜோசிப் ப்ரோஸ் டிட்டோ அவர்கள், சுகர்னி அவர்கள், குவாமர் குரோனா அவர்கள். ஓகேங்களா? 1955 வந்து இதுக்கு நெக்ஸ்ட் வந்து அஃபிஷியலாக 1961 பனிப்போரோட எண்டு உங்களுக்கே தெரியும். சோவியத் யூனியன் பொருளாதார சீர்குலைவு, மீக்கல் கோர்பச்சோவ், கிளாஸ்நெட், நெக்ஸ்ட் வந்து பெர்ஸ்ட்ரோய்க்கா மறுசீரமைப்பு, இதெல்லாமே பார்த்தோம். கிழக்கு ஐரோப்பியா பொறுத்த வரைக்கும் வந்து விழிச்சில் இருந்தது. அதாவது 1918 உடைக்கிறாங்க. ஸோ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் வந்துட்டு ஃப்ரீ ஆகுறாங்க. சோவியத் யூனியன் பொறுத்த வரைக்கும் 1991 வந்துட்டு பல நாடுகள் சுதந்திரமாக பிரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. யூனிபோலார் ஆகுது அமெரிக்கா. ஐரோப்பாவோட ஜனநாயகம் வந்து பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இன்னைக்கு கிளாஸ் வந்துட்டு பார்த்தாச்சு. ஸோ இதோட வந்து 10th யூனிட்டில் எல்லாமே முடிச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ 9th யூனிட் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ அஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் கொஞ்சம் வந்துட்டு
அங்கங்கே இதுவாகிற மாதிரி இருக்கும். பிகாஸ் வந்துட்டு கொஞ்சம் வந்து உடம்பு சரியில்லை. அதனால தான் அப்படி கிளாஸ் வந்து தடுமாறி தடுமாறி வரும். நாளைக்கு கிளாஸ் நம்ம தெளிவாக பார்க்கலாம். தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ்.